ரெண்டு பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் நடுவானத்துல மோதிக்கிட்டா என்ன ஆகும்? அப்படி ஒரு சம்பவம் தான் அமெரிக்காவோட தலைநகரமான வாஷிங்டன்ல நடந்தது. ஜனவரி 29 நைட் 9 மணி அளவுல அமெரிக்கன் ஈகிள் பிளைட் 5342 அப்படிங்கிற பிளைட் வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கு. லேண்ட் ஆகிறதுக்கு ஃபைனல் அப்ரோச் எல்லாம் முடிஞ்சு லேண்ட் ஆக அப்ரூவல் கிடைச்சி 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல லேண்ட் ஆக வந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பைலட் ஒரு அதிர்வை உணர்ந்த அடுத்த செகண்டே அந்த பிளைட் சுக்குநூறா வெடிச்சு நொறுங்கி விழுகுது. வெடிச்சு நொறுங்கின அந்த பிளைட் வாஷிங்டன்ல ஓடிக்கிட்டு இருக்கிற போடோமேக் ரிவர்ல விழுந்து மூழ்குது. பிளைட்குள்ள இருந்த யாருமே எதிர்பார்க்கல, கடைசி நொடி வரைக்கும் எதிர்பார்க்கல. லேண்ட் ஆகி வீட்டுக்கு போக போறோம் அப்படிங்கிற திங்கிங்ல தான் இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற நியூஸை சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காம ஒரு சின்ன அதிர்வை உணர்ந்த உடனே பேனிக் ஆகியிருப்பாங்க. பேனிக் ஆனா அடுத்த செகண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு? வாஷிங்டன் ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் 32 கிலோமீட்டர்ல தான் யுஎஸ் ஆர்மி பேஸ் இருக்கு. அங்க இருந்து யுஎஸ் ஆர்மி பிளாக் ஹாக் அப்படிங்கிற ஹெலிகாப்டர் டெய்லி ரொட்டீனுக்காக அப்படின்னா ட்ரைனிங் செஷனாகவும் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆபரேஷனுக்காகவும் இருக்கலாம். அப்படி போயிட்டு தங்களோட ஆர்மி பேஸுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்க எதிரில் ஒரு பிளைட் வருது. விலகி போறதுக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிக்கிறதுக்கோ ஒரு செகண்ட் கூட டைம் இல்ல. கண் சிமிட்டி முடிக்கிற அந்த நேரத்துல அந்த பிளைட்ல மோதுது. இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து 3 பேரும் அந்த பிளைட்ல இருந்து 64 பேரும் என்ன ஆனாங்க? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்ச அந்த செய்தி தான் கவலையானது. There were no survivors. அந்த விபத்துல யாருமே உயிரோட இல்ல அப்படிங்கிற விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. ஏர் டிராவல் டெக்னாலஜி இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்திருக்கு. ஒரு பிளைட் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண முடியும், பக்கத்துல ஏதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்தும் இந்த விபத்தை தவிர்க்க முடியாம போறது என்னவோ நமக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. இனிமே இன்வெஸ்டிகேஷன் நடந்து இந்த விபத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஆனா இழந்து போன 67 பேரோட உயிர் திரும்ப வராது. எனிவே இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்து அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற இன்புட்டை வச்சு நம்ம அடுத்த ஒரு விபத்தை தவிர்க்க முடியும். இப்படியான ஒரு விபத்து உலகத்துல எங்கேயுமே இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னு இறைவனை வேண்டிப்போம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.